அன்புக்குரியவர்களே, மிக பெரும் பாவம் செய்த ஒரு பாவியான மனிதனாக இருந்தாலும் அவனை நாங்கள் சபிக்க, அவனை தூற்ற முடியாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஃபையில் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், நபியுடைய சஃபையில் ஒரு குடிகாரர் கொண்டு வரப்படுகிறார். பொதுவாக ஷரியாத் குடிகாரர்களுக்கும் ஒரு ஹத்தை நியமித்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. அவருக்கும் 80 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பம் இது. அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடியுங்கள் என்று சொல்கிறார்கள் மக்களை பார்த்து. அந்த நேரத்தில் அவருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையாக அது இருக்கிறது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, சிலர் செருப்பால் அடித்தார்கள், சிலர் ஈச்ச மட்டைகளால் அடித்தார்கள், கற்களால் அடித்தார்கள். இப்படி மக்கள் தங்களிடம் இருந்த பொருட்களால் அந்த நபரை அடிக்கிறார்கள். அடித்து முடிஞ்சதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அனுப்பிவிடுகிறார்கள். அவர் குற்றம் செய்தவர்தான். அந்த குற்றத்துக்கான பரிகாரம் இப்பொழுது கிடைத்து விட்டது. அவர் நல்லவராக மாறிவிடுகிறார். அல்லாஹுடைய மன்னிப்புக்கு தயாரானவராக அவர் மாறி இப்பொழுது சென்று விடுகிறார். இந்த நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர், மாலஹு அஹ்ஸாஹுல்லா, அவர் இந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, என்னப்பா இவருக்கு அல்லாஹ் இவரை இழிவாக்கணும், அல்லாஹ் இவரை நாசமாக்கணும் என்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அவ்வாறு சொன்ன மனிதரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏன் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும்? லா தகூனு ஆவுனன் லிஷ்ஷைத்தானி அலா இஹ்வானிக்கும், நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்கு எதிராக எதையாவது சொல்லிக்கொண்டு ஷைத்தாண்ட கூட்டாளியாக நீங்கள் ஆகிட வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. வேணுமென்று அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அல்லாஹும் மர்ஹமுஹு என்று அவருக்கு துஆ செய்யுங்கள் என்று வழிகாட்டி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் இன்னொரு நபரை ஏசிக்கொண்டு சபித்துக்கொண்டு அவருக்கு லான செஞ்சு கொண்டு பதுவா செஞ்சு கொண்டு ஷைத்தானுடைய கூட்டாளியாக, ஏன் ஷைத்தான் தான் சபிக்கப்பட்டவன், அவனுடைய கூட்டாளியாக ஆகிவிடக்கூடாது. யாராக இருந்தாலும் மற்றவர்களுடைய பிரச்சனை இருக்கும், மற்றவர்களுடைய முன்ன பின்ன இருக்கும், ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கும், அவர்களுக்காக நான் துஆ செய்வோம். தனிமையில் இருந்தாவது, அவருடைய பெயரை சொல்லியாவது, இல்லை தெரியாத யார் எந்த நபராக இருந்தாலும், யாரெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டிடு, அவங்களுக்கு நல்ல நிலைமை உண்டாக்கி கொடுத்துடு என்று நாங்கள் அவங்களுக்காக துஆ செய்யும் பொழுது அந்த துஆவுக்குரிய பலன் எங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே பதுவா என்பது எங்களுடைய ஒரு முஸ்லீமுடைய முஃமினுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக துஆ செய்யும் பண்பை மட்டும் நாம் உருவாக்கிக் கொள்வோம்.